அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 ஆஸ் பர் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி நமக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தினாக்கா நமக்கு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் இருக்குமா இருக்காதா? ஸோ அப்படி வெயிட்டேஜ் மார்க் இருந்தால் நம்ம எந்த இயர் பாஸ் பண்ணோம், நமக்கு எவ்வளோ மார்க் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்தினாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தினாக்கா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தினாக்கா பிடி அசிஸ்டண்ட் அண்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய பிடிஎஃப் தான். ஸோ இந்த பிடிஎஃப்பில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தினாக்கா கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் ஃபார் டிஎன்டெட் பேப்பர் 2. ஸோ இது பேப்பர் 2க்கு மட்டும் தான். நான் பேப்பர் 1க்கு பார்த்தினாக்கா அடுத்த ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தினாக்கா கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் ஃபார் டிஎன்டெட் பேப்பர் 2. ஸோ அப்போ வெயிட்டேஜ் மார்க் ஷல் பி கால்குலேட்டட் பை ஆடிங் 0.5 mark for each year from the year of passing of the TNTET paper 2 examination. அப்போது இங்கே நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் 2012 பாஸ் பண்ணியிருப்பார். அப்போ இயர் ஆஃப் பாசிங் 2012. அப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பண்ணாக்கா 2026 இருக்கோம். அப்போ மொத்தம் எத்தனை இயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பண்ணாக்கா நமக்கு ஒரு 14 இயர்ஸ் வரும். சரிங்களா? இல்லை பண்ணாக்கா ஒரு 13 இயர்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக 13 ஆர் 14 இயர்ஸ் வரும். இப்போ 14 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு இயருக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 0.5 மார்க். அப்போ எத்தனை மார்க் வரும் அப்படின்னாக்கா எங்களுக்கு 14 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா 7 மார்க் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் பண்ணாக்கா கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்து கொடுத்துட்ருக்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பாஸ் த டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் இந்த இயர் 2012 கன்சிடரிங் த ப்ரெசன்ட் ஸ்டேஜ் இயர் 2013. அப்போ 2013 படி அவங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ 2026 அப்படின் போது 11 + 3 அப்போ எவ்வளோ வருது? 14 இயர்ஸ். நம்ம கால்குலேட் சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதே தான். அப்போ 14 × 0.5 மார்க் எவ்வளோ மார்க் வரும் பாருங்கள்? 7 மார்க். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 11 × 0.5. சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 மார்க் வரும். அப்போ இங்கே 2012 considering the present stage in the year example year 2023 0.5 mark shall be added for 11 years, hence 5.5 weightage mark shall be awarded. அப்போ பண்ணால் நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அதிலிருந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர அந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு 0.5 மார்க் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் த டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் இந்த இயர் 2013. ஸோ 5 வெயிட்டேஜ் மார்க். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 2013 பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 2000 பர் 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 5 வெயிட்டேஜ் மார்க் வரும். 10 இயர்ஸு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 0.5னா 10 மார்க் வரும். 5 மார்க் வரும் 10 இயர்ஸ்னால. ஸோ அடுத்து ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் இந்த இயர் 2019. ஏன்னா 2012 பாஸ் பண்ணவங்க இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அதுக்கடுத்து 2013 பாஸ் பண்ணவங்களும் பண்ணாக்கா போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. 2019 பாஸ் பண்ணவங்களுக்கும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. அப்போ 2019 இருந்தால் 4 இயர்ஸ் ஆகுது. அப்போ அவங்களுக்கு 2 மார்க் வரும். ஸோ இங்கே நமக்கு டேபிள் காலமில் ப்ரிசியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இயர் ஆஃப் பாசிங் டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 2012 பாஸ் பண்ணவங்களா இருந்தால் 5.5, 2013 5, 2014 4.5, 2017 3 மார்க்கு, 2019 2 மார்க்கு, 2022 0.5. ஏன்னா 2023 ஒரு முறை எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அந்த முறை பாஸ் பண்ண. ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே 2023 தான் வந்தது. இப்போது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். அப்போ அந்த இயரே வந்ததுனால அவங்க பண்ணாக்கா எத்தனை வருஷமும் அவங்களுக்கு இதுவும் ஆகலைன்றதுனால அவங்களுக்கும் 0 மார்க். அப்போது இந்த முறை பண்ணாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷன் 2026 வருது. இப்போ தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு பண்ணாக்கா மார்க் வெயிட்டேஜ் மார்க் எதுவும் வராது பாஸ் பண்ணவங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி 2023க்கு முன்னாடி 2023 அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வெயிட்டேஜ் மார்க் வரும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெயிட்டேஜ் மார்க். கண்டிப்பாக இந்த முறையும் வெயிட்டேஜ் மார்க் குடுப்பாங்க. ஸோ உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோன்னு பார்த்து கால்குலேட் பண்ணிங்க. ஆனா வெயிட்டேஜ் மார்க்க நம்பாதீங்க. ஸோ வெயிட்டேஜ் மார்க்க நம்பாதீங்கன்றது நான் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தியரி மார்க்க நம்பி போஸ்டிங் ஆர்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டி போடுங்க. ஸோ அதுதான் சரியாவும் இருக்கும். ஏன்னா நீங்க தியரி மார்க்லேயே ஒரு சர்டைன் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.